நம்ம ஸ்மார்ட் போனை சேஃபா வச்சுக்கிறதா நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்றோம். பட் அதுவே ஒரு ஸ்மார்ட் போனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடியுது. இன்ஃபேக்ட் வாரண்டியே இருந்தா கூட கிளைம் பண்ணவே முடியாது. என்னடா சொல்ற? கிளைம் பண்ணவே முடியாது. ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீல்ல ஒரு ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். காசு அவ்வளவு கொடுத்து வாங்குறோமோ இல்லையோ, பட் அந்த ஃபிளாக்ஷிப் ஃபீலை கொண்டு வரக்கூடியது இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே ஸ்மார்ட் போன் தான். அதுவும் மிட் ரேஞ்சில் இல்ல பட்ஜெட் செக்மெண்ட்லயே இப்ப கர்வ்டு டிஸ்பிளேவை கொடுக்க ஆரம்பிச்ச காலம் இது. உங்களுக்கு பிளாட்டா இருக்கும் போது அது என்னதான் காஸ்ட்லி போனா இருந்தா கூட பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பிரீமியமா தெரியாது. நான் பழத்தை சொல்லல, பார்த்தாலே தெரிகிறது. பட் இதுவே நீங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்கினா கூட ஒரு கர்வ்டு டிஸ்பிளேயோட பார்க்கும்போது நல்ல ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? பட் இந்த ரெண்டுத்துக்குமே எக்ஸாக்டான டிஃபரன்ஸ் என்ன ஏதுன்றதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அங்க பாத்துக்கோங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தப்பி தவறி கீழே விழுந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே அதிகப்படியான செலவு அப்படின்றது ஃபிளாட் டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேக்கு தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் நமக்கு பாக்ஸ்லேயே கேஸ் கொடுத்துறாங்க. பட் முன்பக்கமா ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு தேவையான டெம்பர் கிளாஸ் யாருமே கொடுக்கறதுல மேக்ஸிமம். சரி, பிராண்ட்ல இருந்து தான் நமக்கு டெம்பர் கிளாஸ் வரலன்னு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு கடையில நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டினா நம்ம காசுல நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஒட்டக்கூடிய டெம்பர் கிளாஸ்னாலேயே ஒரு ஸ்மார்ட் போனுடைய வாரண்டி கேன்சல் ஆகுது. ரீசெண்டா ஒரு யூசருக்கு அவருடைய ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகல. என்னடா சரி ரீபூட் ஆச்சு பண்ணி பார்க்கலாம். ரீபூட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீனே பிளாங்க் ஆயிடுச்சு. நீங்க இந்த ஸ்மார்ட் போன்ல டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுதான் இந்த டேமேஜுக்கு காரணம். சோ நாங்க வாரண்டியை தரவே மாட்டோம்னு சொல்லி அடிச்சு சொல்லிருக்காங்க. ஒரு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்றது குத்தமாடா? இது அந்த பிராண்ட் மட்டும் கிடையாது. நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போதே அதோட டாப்ல என்ன இருக்குன்றத ஒரு சில டைம் படிச்சே காமிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? அதுல இருக்கக்கூடிய விஷயமும் அதுதான். நீங்க இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஜெல் ஏதாச்சும் பட்டு உங்க ஸ்மார்ட் போன் டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டி நாங்க தரவே மாட்டோம்னு சொல்லி இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, சாம்சங்கா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், ஷாமியா இருக்கட்டும், ஈவன் ஒன் பிளஸும் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. டிஸ்பிளேவை மாத்தணும்னா போனோட அதிகமா பில் அதுக்கு தான் போடுவாங்கன்ற ஒரு காரணத்தினாலேயே ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் தேடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பர் கிளாஸ் வாங்குவோம். ஒன்னு பிளாட்டா இல்லாட்டி ஒரு ஃபில்ம் மாதிரி இருக்கக்கூடிய டெம்பர் கிளாஸ், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி யூவி டெம்பர் கிளாஸ். பட் இந்த யூவி டெம்பர் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய க்ளூலால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே வருது. ஸோ இந்த மாதிரி ஃபில்ம் யூஸ் பண்றது தான் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் இருந்தாலும் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. நான் வாங்கின பிராண்டேன்னு கிடையாது, ஜென்ரலி அந்த மாதிரி இருக்கிறது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். நல்லா ஒட்டிட்டேன். இந்த மாதிரி அர்ஜென்ட்ல ஒட்டாதீங்க, பபிள்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ தெளிவாக பார்த்து பொறுமையாக நீங்கள் ஒட்டிங்க, ஒட்ட தெரிஞ்சவங்ககிட்ட ஒட்டிக்கோங்க, சரிங்களா? இப்போ கீயை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல இம்பாக்ட் இறங்கியிருக்கு. சாவியே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாப்புல, இது வச்சு சாம இம்பாக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 போச்சு. இதுதான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டு. டிஸ்பிளே வரைக்கும் டேமேஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பிரிச்சே காமிச்சிடறேன் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே இவ்வளோ ஆமிச்சு, கீழே டிஸ்பிளேல நத்திங். ஃபில்ம் வந்து எந்த தெப்பம் இருக்கோ அது மொத்தமாக பேந்து வந்துடுச்சு. பட் டிஸ்பிளேல நோ ஸ்க்ராட்ச். ஆனால் இதில் என்னென்னா க்ளூ உங்களுக்கு இதுலேயே இருக்குது, அப்படியே ஒட்டினீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. ஸோ மினிமமாக இதுவாச்சும் யூஸ் பண்ணுன்றது தான் நான் கேட்டுக்கிறேன், சரியா? இப்போ நம்மளுடைய ரெண்டாவது இதை கஸ்கிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. இது பாருங்க, டெம்பர் கிளாஸ். இது வந்து ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் அப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகும். இதுதான் பக்கா கிளாஸ், அது ஃபில்ம், சரிங்களா? இப்போ இதை ஒட்டணும்னா இதில் இருக்கக்கூடிய அந்த அதிசய பொருள், அந்த லிக்விட் இது மேலே ஊற்றணும். ஜஸ்ட் ஊற்றும் போது நம்ம பேசிக்கலி தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்ன மாதிரி தவறுகள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஷேக் பண்ணுமா? அதில் கொடுக்கக்கூடிய அந்த லிக்விடை எடுத்து நீங்கள் மேலே ஊற்றும் போது அது கரெக்டாக மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்காது. இந்த கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பம்ப் இருக்கும், இல்லை நம்மளுடைய டேபிள் வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்து இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், லிக்விட் எந்த சைடு பல்ல இருக்கும், வாட்டர் இருக்கும், அந்த சைடு போய்கிட்டே இருக்கும். இதை மேலே வைக்க சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே எங்களுக்கு செம்ம அழுக்காயிடுச்சு ஃபோன் மேலே. இப்போ நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லிக்விட் வந்து வெளியில் வரும், தெரியுதா? ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா லிக்விட். இப்போ என்னன்னா, இப்போ இது பாருங்களேன், அதில் இருந்த பபிள்ஸ் அளவுக்கு இதில் பபிள்ஸ் கிடையாது. அங்கே பாருங்கள், போர்ட்குள்ளே போகுது. கார்னரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ்லையும் ஏதாவது ஒரு போர்ட்டில் உள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிக்விட் வந்து கரெக்டாக இதுக்கு தேவையான அளவு கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்களா. ப்ளஸ் அதோடைய ட்ராப்பும் வந்து கரெக்டாக விழுறதெல்லாம் கிடையாது. இங்கே கொஞ்சம் அதிகமாக விழுந்துச்சு, இங்கே கொஞ்சம் அதிகமாக போட்டோம் பாருங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே பாருங்க அப்படியே வலிஞ்சு சைடில் இருக்கு. இப்போ இது மேலே நம்ம யூவி லைட்டை காமிக்க என்ன ஆகும்னா அது கெட்டியாக ஆரம்பிக்கும்.
பட் எக்ஸ்ட்ராவாக போகக்கூடிய லிக்விட் இந்த போர்ட்டுக்குள்ளெல்லாம் போகுதா இல்லையானே நமக்கு தெரியாது. அப்போது அதுக்கு யூவி லைட் படப்பட என்ன ஆகும், அது உள்ளெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த க்ளூ வந்து கெட்டியாகும் போது தான் அந்த ஃபோனுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஊத்து நாளைக்கே இந்த பிரச்சனை வந்துடாது, போக போக லாங் டேர்மில் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா இப்போ இந்த 11R யூசரே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோனில் பிரச்சனை வந்தப்போ ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்ட கிடையாது, 9 மாசத்துக்கு முன்னாடி டெம்பர் கிளாஸ் ஓட்டியிருக்காரு. அதை ஒரு காரணமாக சொல்லியே வாரண்டியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்பயோ ஒரு தடவை ஒரு லிக்விட் இஷ்யூ வந்தாலே அதை சொல்லி காரணம் காட்டி அவங்க வாரண்டியை கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸை அவங்க வந்து வச்சுக்கிறாங்க, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் IP68 ரேட்டிங் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே லிக்விட் டேமேஜ் வந்தால் வாரண்டியில் கிளைம் ஆகாதுன்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இதில் ஃபர்ஸ்ட் நான் சாவியை போடுறேன். என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல, உன்னை உயிரோட விட்டாதானடா. ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதை போடலாம், கண்டிப்பாக போயிடும். சாவி போட்ட உடனே ஒரு கோடு விழுந்திருக்கு. இது மேலே இருக்கிற டெம்பர் கிளாஸில் விழுந்திருக்கா, உள்ளே இருக்கிற டிஸ்பிளேல விழுந்திருக்கான்னு தெரில. பா, இப்போவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். டெம்பர் கிளாஸ் கரெக்டாக அது எங்கே இருந்துச்சோ அங்கே. ஸோ இந்த கிளாஸ் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சேவ் பண்ணாலுமே இந்த லிக்விட் பாருங்கள், தெரியுதா எங்கேருந்து டேமேஜ் ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். இதுக்காக தான் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போதே அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூவி டெம்பர் கிளாஸை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டும் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ஏற்கனவே டெம்பர் கிளாஸை வச்சு பிரித்து மெஞ்சி ஒவ்வொன்றும் என்ன ஏதுன்றதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிலாம் வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சூப்பர் டிடி ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு, இந்த அதிசய லிக்விடை ஷேர் பண்ணியிருந்தாரு. புது நானோ டெக்னாலஜி மூலிமா இது இருக்குது. 9H வரைக்கும், எவ்வளோ 9H வரைக்கும். நீங்கள் இந்த ஹார்ட்னஸ் டேபிளை பார்க்கும்போதே தெரியும், நம்ம இதை பற்றி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். 9H லெவலில் ஒரு நானோ டெக்னாலஜியா, நவீன கண்டுபிடிப்பு, செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நம்ம டெம்பர் கிளாஸ் ஊற்றுறதுக்கு லிக்விடே போய் சைடில் போயிடுது, இதெல்லாம் தாங்குமான்னு எனக்கும் அந்த டவுட் இருக்குது. அதுக்கு தான் வாங்கியிருக்கேன், பார்த்துடலாம். ஓ, இங்கே போருக்கு ஏங்க காஸ்ட்லிங்க, சும்மாவா? எந்த அளவுக்கு படிக்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க, உள்ள சும்மா அப்படியே மின்னுது லிக்விடு. இப்போ எல்லாம் தூரமாக போயிடுங்க. ஓகே, அது வச்சு கொஞ்சம் கெட்டியாக நண்பர்களே. இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி நாறுது? இது அதை விட மோசமாக ஃப்ளோ ஆகுது நண்பர்களே. அங்கே பாருங்க. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா யூவி டெம்பர் கிளாஸில் இருக்கிற லிக்விடுக்கே வாரண்டி தர மாட்டோம் நானுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சா அங்கே பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக அப்படியே காயுது பாருங்க. இந்த மாதிரி 9H லெவல் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய லிக்விட்லாம் போட்டு நம்ம ஃபோனை சேவ் கார்டு பண்ணோம். அதனால தான் ஃபோனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சா ஃபோனே நீ வச்சுக்காத கொடுன்னு சொல்லி ஃபோனை வாங்கிடுவானோ. பட் இருந்தாலும் காஞ்சிடுச்சுப்பா, பரவாயில்லையா, 5 நிமிஷத்தில் காஞ்சிச்சு. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் டெஸ்ட் பண்ணலாமா? எனக்கு என்னமோ ஃபோனுக்கு நம்ம கப்பம் கட்ட போகிறோன்னு மட்டும் தெரியுது. ஆக்சுவலி அது சேஃப் கார்ட் பண்ணணும், பட் இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. மேலே இருக்கிற லிக்விட் நான் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, மேலே இருக்கிற லிக்விட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு க்ளூ ஏதாச்சும் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக ஒரு பசங்க மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடுறோன்னா ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே இது பண்ணி வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தான் இருக்குது அதிசய பொருள். இதையும் நாங்கள் 200 ரூபாய்க்கு விற்போம், சரி 2000 ரூபாய்க்கு விற்போம், பழமாக இருந்தால். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி, க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இருக்குமா இல்லையா, காணுமே, எங்கே இருக்குது? இல்லை, ஃபுல்லாக வந்துச்சா? இப்போ இந்த வெட் வேப்ஸ் போட்டால் இந்த மேலே இருக்கிற ப்ரொடெக்ஷன் போகக்கூடாது ஆக்சுவலி, இல்லையா? இங்கே பாருங்கள், மினியாச்சு ட்ரை போட்டேன், இப்போ வெட்டு. இது என்ன இவ்வளோ கப்படிக்குது. ஸோ நோ டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இந்த டைமில் எனக்கு 2 சைட்லையுமே டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கணும். பட் இப்போ நான் வெட் டிஷ்யூ வச்சு துடைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் தெரியுது. ஸோ அதிசய பொருள், ஆதிவாசி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அது அந்த மாதிரிலாம் சொல்லி அவனாச்சும் வித்தானுங்கண்ணா, நம்பி ஏம்பராதுங்க. இதுக்கு வேற ரேட்டிங் வேற போட்டுக்கிறானுங்க. இந்த அதிசய பொருள் விலையாச்சு கொஞ்சம் கம்மி, ஆனால் இது போட்டாலே மொபைல் இவ்வளோ டேமேஜ் ஆகுது. 5000 6000 வித்துட்டு இருக்கானுங்க. அதை ஒரு சில பேர் ஆமாம் காஸ்ட்லியாக இருக்குன்னா அது கரெக்டாக தான் இருக்குன்றத நம்பியும் வாங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு கிமிக்லையுமே வந்து ஏமாறாதீங்க. ஒருவேளை யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதா இருந்தால் அந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டு கடையில் கொடுத்து கரெக்டாக ஓட்டுங்க, லிக்விட் எதுவும் வெளியில் வராத மாதிரி. அப்படி இல்லைன்னா
மினிமம் சேஃப்டியோட அந்த இது போட்டுக்கோங்க, ஒரு நல்ல கேஸை போட்டுக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு. அதாவது அந்த ஸ்க்ரீன் ஃபிலிம் சொன்னேன் இல்லையா, அதுவும் ப்ளஸ் ஒரு நல்ல கேஸ். ஸோ பி கேர்ஃபுல் நண்பர்களே. ஆக்சுவலி நான் பிராண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு நீங்களே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஒட்டியே கம்பெனிலேருந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பிரச்சனை மிச்சமாகும். ஏன்னா இதெல்லாம் தான் உண்மையாகவே பொல்யூஷன் பண்ணுறது. நீங்கள் சார்ஜர் கட் பண்ணுறதுனாலலாம் பூமியை காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு டெம்பர் கிளாஸை போட்டிங்கன்னா எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்குவோம், பூமியும் நீங்கள் காப்பாற்றுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா நீங்கள் என்ன நான் சொல்கிறது பாருங்கள், என்னையே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். பட் நீங்கள் வந்து ஒரு வேளை சேஃபாலாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆச்சு மினிமமாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்பக்கம்லாம் அந்த கவர் ஆன மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நவீன மிஷினு அது இதெல்லாம் சொல்லி நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஃபோன் மேலே போட்டு ஃபோனை பாழாக்கிடாதீங்க. வாரண்டியிலேருந்து ஒன்றுமே கிளைம் ஆகாது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க இந்த இன்ஃபர்மேஷனை. மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க கலாச்சி. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும் போலியே. ஓ மை காட்.